பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ என்று எழுதப்பட்ட கர்த்தரின் வார்த்தைக்கு நாமாக ஆலோசனை செய்து தீர்மானித்து செய்கிறவர்களை குறிப்பிடுகிறது அல்ல. Whatever your hand finds to do, do it with all your might என்று ஆங்கில வேதாகமம் கூறுகிறது. அப்படி என்றால் நம்முடைய யோசனைக்கும் தீர்மானத்திற்கும் அப்பால் ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. எபேசியர் 2:10 வாசித்து பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, அவைகளை நாம் செய்யும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முன்னதாக என்று சொல்லும்போது நாம் பிறப்பதற்கு முன்பாக அல்லது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமாம். நாம் செய்யும்படி நற்கிரியைகளை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். நாம் பணிவோடு கர்த்தரின் சமூகத்தில் காத்திருக்கும் போது நாம் செய்யும்படி நமது கைக்கு காரியங்களை நேரிட செய்வாராம். அதை நாம் முழு பலத்தோடும் முழு ஆர்வத்தோடும் முழு சந்தோஷத்தோடும் செய்வோம். சுயநலம் சில வேளைகளில் நற்கிரியைகளை செய்ய தடையாக இருக்கும். நாம் சுயத்தை வெறுத்து கர்த்தரையே முன்வைத்து அவரையே நோக்கி பார்த்து செயல்படுவோம். கர்த்தரின் சித்தத்தை செய்து முடிக்கிறோம் என்ற பெரிய சந்தோஷம் உண்டாகும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அவரோடு சிங்காசனத்தில் அமரச் செய்வார். அல்லேலூயா. ஜெபம். கர்த்தாவே, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பியும். ஆமென்.